Good morning. 10th standard, 3rd chapter algebra, exercise 3.3ல 4th sum, அதில் subdivision 2. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு பாலினாமியலோட எல்சிஎம் கொடுத்துருக்காங்க, ஜிசிடி கொடுத்துட்டாங்க, ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டு இன்னொரு ஒரு பாலினாமியல் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம்னா கொடுத்துருக்க டேட்டாஸ் ஃபுல்லாக எழுதிப்போம். ஓகே, ஸோ கிவன் அப்படின்னு போட்டுட்டு எல்சிஎம் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 இன்ட்டு x power 4 plus x square y square plus y power 4. இந்த டேர்ம் ரொம்ப ஹெவியாக இருக்கனால இதை வந்து சிம்பிளஸ்ட் டேர்ம்ஸாக சிம்பிளஸ்ட் ஃபேக்டர்ஸாக மாற்றி வச்சுக்கணும். இப்போ எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கட்டும். இந்த டேர்மை நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். எப்படின்னா எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4 இதோட ஒரு டேர்ம் ஆட் பண்ணுறேன். என்ன டேர்ம்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஆடும் பண்ணுறேன், சப்ட்ராக்டும் பண்ணுறேன். அப்போ வேல்யூ மாறாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி பண்ணுறேன். அடுத்த ஸ்டெப்பில் இது எப்படி இருக்கும்னா எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 அப்படியே இருக்கும். இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரையும் இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரையும் ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு எழுதிடுறேன். ஒய் பவர் 4 அப்படியே வச்சுக்கிறேன். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்த ஸ்டெப்பில் எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 இந்த மூணு டேர்மையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் எப்படி எழுதலாம்? எக்ஸ் பவர் 4 வந்து எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம்ல. அதே மாதிரி ஒய் பவர் 4 வந்து ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்படி எழுதணுன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதலாம். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்களேன். எக்ஸ் ஸ்கொயர் த ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸ் பவர் 4. அதே மாதிரி ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னால் ஒய் பவர் 4 வந்துடும். 2ab அப்படின்னா 2x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் வந்துடுதா? ஸோ இது நம்ம இந்த மூணு டேர்மையும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இந்த மைனஸ் அப்படியே இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரை எக்ஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இது எப்படி மாறப்போகுது அப்படின்னா இந்த எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 அப்படியே வந்துகிட்டே இருக்கணும். இப்போ இந்த ரெண்டு டேர்மை பார்க்கும்போது இதை ஏயாகவும் இதை பியாகவும் எடுத்தோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாதிரி இருக்கா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதலாம்? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு எழுதலாம்ல. அது பிரகாரம் இதை நான் இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். ஏ ப்ளஸ் பின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் இன்ட்டு ஏ மைனஸ் பின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய். ஓகே, ஸோ இந்த டேர்மை இவ்வளோ தூரம் சிம்பிளிஃபை பண்ணி மூணு டேர்மாக மாற்றி வச்சுருக்கேன். ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். இது தவிர வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜிசிடி கொடுத்துருக்காங்க. ஜிசிடி வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இன்னொரு ஒரு டேர்ம் q ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஒரு பாலினாமியல் q ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய். இப்போது நம்ம p ஆஃப் எக்ஸுங்கிற அனதர் பாலினாமியல் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா இருக்கு இல்லையா? என்ன ஃபார்முலா? p ஆஃப் எக்ஸ் இன்ட்டு q ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜிசிடி இன்ட்டு எல்சிஎம். இதில் நம்ம கண்டுபிடிக்க போகிற பாலினாமியல் p ஆஃப் எக்ஸ். ஸோ அவங்கள மட்டும் இங்கே அப்படியே வச்சுட்டு q ஆஃப் எக்ஸை ரைட் சைட் ஷிஃப்ட் பண்ணுறேன். அப்படி ஷிஃப்ட் பண்ணும்போது இந்த டேர்ம் ப்ராடக்டில் இருக்கிறனால ரைட் சைடில் வரும்போது டிவைடில் வந்துடும். ஓகே, இப்போ நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸை ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஜிசிடியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். எல்சிஎம்மோட வேல்யூ நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கோம்? இந்த இருக்கு இல்லையா? எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய். இன்னொரு ஒரு டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ஹோல் டிவைடட் பை q ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய். இப்போ கேன்சல் பண்ண போகிறோம். இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும், அதே போல் இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் யார் இருக்காங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய். இதுதான் p ஆஃப் எக்ஸுங்கிற அந்த பாலினாமியலாக இருந்திருக்கும். ஓகே, ஏன்னா டினாமினேட்டரில் கேன்சல் ஆகி ஒன்று தானே இருக்குது. தேங்க்யூ.